Introducing the all-new Italiano range of pizza. Pizza Ultimo. Pizza Hut. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நலனுக்காக தமது வாழ்வின் இறுதி தருணம் வரை குரல் கொடுத்த முன்னாள் அமைச்சர் அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 100வது ஜனன தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இது தொடர்பான பிரதான நிகழ்வு பம்பலப்பிட்டிய புதிய கதிரேசன் மண்டபத்தில் நடைபெற்றது. அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் 100ஆண்டு ஜனனத்தின நிகழ்வை இலங்கை இந்திய சமுதாய பேரவை ஏற்பாடு செய்திருந்தது. இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் கட்சியின் ஸ்தாபக தலைவரான அமரர் சௌமியமூர்த்தி தொண்டமானின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்தார். இலங்கைக்கான இந்தியாவின் முன்னாள் உயர்ஸ்தானிகர் என் ஜா பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தொண்டமான் அவர்கள் செயற்பட்ட 20ஆம் நூற்றாண்டின் 2வது பகுதியில் நான் இருந்திருந்தால் கட்டாயமாக அவரை ஒரு வீரராக அறிவித்திருப்பேன். அன்னார் இறுதி இலக்கு வரை போராடி இலக்குகளை அடைந்தவராவார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் உதவிகளை வழங்கினார். பொருளாதார ரீதியில் கைத்தொழிலுக்கு போன்றே தொழிலாளர்களுக்கும் உதவிகளை வழங்கினார். அன்னாரது 100ஆண்டு பிறந்த நாள் விழாவில் இதனை நாம் நினைவுபடுத்த வேண்டியுள்ளது. நாமும் எமது வாழ்விற்கு அதனை உள்வாங்க வேண்டும். வன்முறை போராட்டம் 30 வருட காலம் தொடரப்பட்டு மீண்டும் சாத்விக போராட்டம் ஒன்றின் தேவையை சிறுபான்மை சமூகங்கள் ஆறத் தழுவிக்கொண்டு அதை தடம்பதித்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அவ்வாறான ஒரு சாத்விக போராட்டத்தின் மூலம் இவற்றையெல்லாம் சாதிக்க முடியும் என்பதற்கு அமரர் தொண்டமானை விடவும் சிறந்த ஒரு உதார புருஷரை நாங்கள் காண முடியாது என்கிற அளவிற்கு அவர் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் சாதனையை நிகழ்த்திவிட்டு போயிருக்கிறார். இதன்போது கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. இலங்கையின் முதலாவது சொகுசு கடுகதி ரயில் சேவை இன்று ஆரம்பமானது. கொழும்பு கோட்டிக்கும் கண்டிக்கும் இடையில் இந்த ரயில் சேவை இடம்பெறுகின்றது. போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம மற்றும் ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க ஆகியோரின் தலைமையில் இதன் முதலாவது சேவை இன்று காலை 5:50க்கு கண்டி ரயில் நிலையத்தில் ஆரம்பமானது. வெள்ளி, சனி, ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் மாத்திரம் இந்த சொகுசு கடுகதி ரயில் சேவை இடம்பெற உள்ளது. இந்த ரயில் சேவையின் பயண கட்டணமாக 500 ரூபாய் அறவிடப்பட உள்ளது. இன்று மாலை 5:20க்கு கண்டியை நோக்கி பயணிக்க உள்ள இந்த ரயில் இரவு 8:03 அளவில் கண்டியை சென்றடைய உள்ளது. ராகம, கம்பகா மற்றும் பேராதனை ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த ரயில் நிறுத்தப்படுவதோடு ஆசனங்களை முன்கூட்டியே பதிவு செய்யக்கூடிய வசதியும் வழங்கப்பட்டுள்ளது. මේකේ ආසන 220ක් තියෙනවා. මේ 220ම මම හිතන්නේ දැන් 220 ஆசனங்கள் உள்ளன. 220 ஆசனங்களுக்கும் தற்போது பயணிகள் இருக்கின்றனர். திங்கட்கிழமை ஆரம்பித்து பின்னர் இந்த சேவையை வெள்ளிக்கிழமை கொழும்பிலிருந்து முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். பயணிகள் அதிகமாக பயணித்தால் கிழமை நாட்களிலும் சேவையில் ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளோம். මේක ධාවනය කරන්න. யாழ்ப்பாணம் அராலி வடக்கு இலந்தைத்தாழ்வு அருள்மிகு ஸ்ரீ முருகமூர்த்தி தேவஸ்தானத்தின் பாலஸ்தாபன கும்பாபிஷேகம் இன்று காலை நடைபெற்றது. பாலஸ்தாபன கும்பாபிஷேகத்தை தமிழகம் மற்றும் யாழ் குடாநாட்டைச் சேர்ந்த சிவாச்சாரிய பெருமக்கள் ஆகம முறைப்படி நடத்தி வைத்தனர். யாழ் குடாநாட்டில் வளம் நிறைந்த அராலி வடக்கில் இலந்தைத்தாழ்வு ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயம் அமைய பெற்றுள்ளது. இந்த ஆலயத்தின் திருப்பணி வேலைகள் ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் இன்று பாலஸ்தாபன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பூர்வாங்க கிரியைகள் கடந்த சனிக்கிழமை மாலை மகா கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகியிருந்தன. தொடர்ந்து விசேட யாக பூஜைகள், தீபாராதனை முதலான கிரியைகள் நடைபெற்றன. ஆலயத்தில் இருந்த சுவாமி விக்கிரகங்களை பாலாலயத்தில் பிரதிஷ்டை செய்வதற்கான கிரியைகளும் முன்னெடுக்கப்பட்டன. இன்று காலை நடைபெற்ற விசேட யாக பூஜைகளை தொடர்ந்து பாலாலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது.
பத்திரிகைகளில் இன்றைய தினம் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்தது. கிராமத்திற்கு ஒரு வேலை திட்டத்தின் கீழ் புத்தளம் கட்பட்டி பிரதேச சபைக்குட்பட்ட கொத்தாந்தேவு கிராமத்தில் வடிகால் அமைப்பு திட்டம் இதுவரை நிறைவு பெறாதுள்ளது. இதனால் குறித்த பகுதியை பயன்படுத்தும் மக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்குகின்றனர். இந்நிலையில் இன்னும் முழுமையடையாது காணப்படும் இந்த வடிகால் அமைப்பு திட்டத்தால் பாரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மழைக்காலத்தில் வடிகானில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதால் வீதி சேதமடைவதாகவும் அதனூடாக பயணிக்க முடியாத நிலை காணப்படுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். மழைக்காலம் என்பதால் இந்த பகுதியில் நுழம்பு பெருக்கம் அதிகரிப்பதாகவும் மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வடிகால் அமைப்பு சீராக இல்லை, தண்ணி தேங்கி நிற்கின்றது. அதுக்கு சீரான மூடிகள் போட்டு அழகாக ஓடுவதற்காக தண்ணி ஓடுவதற்கான வடிகால் அமைப்பு இல்லாததால் அழகாக செய்து தருமாறு உரிய அதிகாரியிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். வெறுமனே திட்டம் என்ற பெயர் பலகைக்கு மாத்திரம் இது மட்டுப்படுத்தாது, விரைவில் நிறைவு பெறும் வரை மக்கள் காத்திருக்கின்றனர். வெலிக்கட சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் 2500 கைதிகளை வெலிக்கட சிறைச்சாலையிலிருந்து வேறு இடங்களுக்கு மாற்றுவதற்கு புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து சிறை கைதிகளை வெளியேற்றும் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் சந்திரசிறி கஜதீர கூறியுள்ளார். முதற்கட்டமாக இடவசதியுள்ள சிறைச்சாலைகளுக்கு படிப்படியாக கைதிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். களுத்துறை, காலி, வட்டரைக்கு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு தற்போது வெளிக்கடையிலிருந்து கைதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள அனைத்து பெண் கைதிகளையும் கண்டி போகம்பர சிறைச்சாலைக்கு மாற்ற தீர்மானித்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். அனுராதபுரம் விமானப்படை முகாமில் விமானப்படை வீரர் ஒருவர் தற்கொலை செய்துள்ளார். இவர் கைக்குண்டொன்றை வெடிக்கச் செய்து தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக விமானப்படை பேச்சாளர் ஏர் கமாண்டோ ஆண்ட்ரூ விஜயசூரிய கூறியுள்ளார். போலீஸ் விசாரணைக்கு புறம்பாக விமானப்படையும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இந்த சம்பவத்தின் போது வேறு எவரும் காயமடையவில்லை என விமானப்படை பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்தின் வெளிவகார அமைச்சர் மரே மெக்லியூ நாளை இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். அவர் 2 நாட்கள் இங்கு தங்கியிருப்பார் என வெளிவகார செயலாளர் கருணாதிலக அமுனுகம தெரிவித்துள்ளார். கொழும்பிலிருந்து சிறை கைதிகளை வெளியேற்றும் திட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் சந்திரசிறி கஜதீர கூறியுள்ளார். முதற்கட்டமாக இடவசதியுள்ள சிறைச்சாலைகளுக்கு படிப்படியாக கைதிகள் அனுப்பி வைக்கப்படுகின்றனர். களுத்துறை, காலி, வட்டரைக்கு ஆகிய சிறைச்சாலைகளுக்கு தற்போது வெளிக்கடையிலிருந்து கைதிகள் மாற்றப்பட்டுள்ளதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெளிக்கடை சிறைச்சாலையில் உள்ள அனைத்து பெண் கைதிகளையும் கண்டி போகம்பர சிறைச்சாலைக்கு மாற்ற தீர்மானித்துள்ளதாகவும் அமைச்சர் மேலும் கூறியுள்ளார். சபரகமோ பல்கலைக்கழகத்தில் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மோதல்களுடன் தொடர்புடைய சில மாணவர்களினதும் மாணவர் நிலை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை பல்கலைக்கழகங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு மாணவர்களை ஒடுக்குகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. சபரகமு பல்கலைக்கழக நிர்வாக குழுவின் நேற்றைய ஒன்றுகூடலின் போது மாணவர்களின் மாணவர் நிலையினை ரத்து செய்வதற்கு தீர்மானித்ததாக பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் மஹிந்த எஸ் ரூபசிங்க தெரிவித்தார். මේ වන විට තවදුරටත් සබරගමුවේ ශිෂ්‍ය නායකයෝ ක්‍රියාකාරකයෝ පසුපස මිලිටරි බලය தற்போது சபரகமு பல்கலைக்கழகத்தின் மாணவர்களின் செயற்பாடுகள் இராணுவ பலத்தாலும் அரசு பயங்கரவாதத்தினாலும் மட்டுப்படுத்தப்படுகின்றன. இரவு வேளைகளில் பல்கலைக்கழக வளாகத்தில் இலக்கமில்லாத பாதுகாப்பு வாகனங்களும் வெள்ளை வேன்களும் ரோந்துகளில் ஈடுபடுகின்றன. எஸ்பி திசாநாயக்கவினதும் அரசு பாதுகாப்பு பிரிவினதும் தலையீடு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. இன்று பல்கலைக்கழகங்கள் அரசியல் மயப்படுத்தப்பட்டு வேட்டை நிலையமாக மாறியுள்ளது.
දේශපාලන ගුබ්බෑම් බවට පත් කරලා තිබෙන්නේ. ආණ්ඩුවේ දඩබිම් බවට පත් කරලා තිබෙන්නේ. இதேவேளை சப்ரகம பல்கலைக்கழகத்தில் திட்டமிட்டவாறு பரீட்சை நடைபெற்றது. 5 மாணவர்களின் மாணவ நிலை ரத்து செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த சனிக்கிழமை மாணவர்கள் பதுளை கொழும்பு வீதியை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைப்பதற்கு போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டனர். பட்டதாரி ஆயுர்வேத வைத்தியர்கள் 180 பேரை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இவர்கள் நாடளாவிய ரீதியில் உள்ள ஆயுர்வேத வைத்தியசாலைகளுக்கு நியமிக்கப்படவுள்ளதாக ஆயுர்வேத ஆணையாளர் பாலித்த வீரகோன் தெரிவித்துள்ளார். சுதேச மருத்துவ அமைச்சின் பரிந்துரைக்கு அமைய ஆயுர்வேத வைத்தியர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான அனுமதி பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். கொழும்பு மேகசின் சிறைச்சாலையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது 6 ஹெரோயின் போதைப்பொருள் பாக்கெட்டுகளும் 6 கையடக்க தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சிறைச்சாலை புலனாய்வு பிரிவினரால் நேற்று மாலை இந்த தேடுதல் மேற்கொள்ளப்பட்டதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. தமிழீழ விடுதலை புலி சந்தேக நபர்கள் பெரும்பாலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ள GH சிறைச்சாலையில் இந்த தேடுதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 11 சிம் அட்டைகளும் கண்டுபிடிக்கப்பட்டதாக புனர்வாழ்வு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. அகலியகுட திகலவத்த பகுதியில் உள்ள கால்வாய் ஒன்றிலிருந்து இன்று அதிகாலை சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. பனாமல பகுதியைச் சேர்ந்த ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. கடந்த மாதம் 30ஆம் தேதி முதல் குறித்த நபர் காணாமல் போயிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 57 வயதான ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்.